இந்தியா மற்றும் கானா புனித பேட்ரிக் சகோதரர்கள் சபையினுடைய துணை மாகாண தலைவர் இளைஞராக பொறுப்பேற்று திறம்பட இந்த சபையை நடத்துகிற வல்லவர் எங்கள் அன்பு சகோதரர் முனைவர் எஸ் ஆரோக்கியராஜ் அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெள்ளி விழா பாடல் வெளியிட்டு பெருமை சேர்க்கக்கூடிய தமிழக அரசுடைய தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தினுடைய ஆணையர் அன்பு சகோதரி திருமதி இன்னசென்ட் திவ்யா IAS அவர்களே, விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு அஞ்சல்களை வெளியிட இருக்கிற எங்கள் ஃபாதர்ஸ் பெருமக்களே, மகிழ்வோடு காத்திருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களே, ஜனநாயகத்தின் தூண்களாக நாங்கள் கருதுகிற போற்றுகிற பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த அன்பு நண்பர்களே, பேட்ரிஷியன் சபையிலிருந்து வருகை தந்திருக்கிற நிர்வாக பொறுப்பேற்றிருக்கிற அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, அரங்கில் குழுமி இருக்கிற ஆண்டோர்களே, மாணவ செல்வங்களோடு வருகை தந்திருக்கிற சொந்த பந்தங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய கல்லூரியுடைய வெள்ளி விழா ஆண்டு விழா கலந்து கொள்ள வேண்டும் என்று நமது கல்லூரியினுடைய முதல்வர் மற்றும் பேராசிரியர் அழைத்த போது 2-3 தினங்கள் அன்போடு அழைத்த போது பல்வேறு அரசு பணியிருந்த காரணத்தால் ஒத்திவைத்து காத்திருந்து இறுதியாக ஆகஸ்ட் 1ஆம் தேதி காலை கலந்து கொள்கிறேன் என்று உத்தரவாதம் வழங்கி இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறேன். என்னை பற்றிய தொகுப்பு செய்தியை சொன்ன சகோதரர் பல்வேறு பணிகளுக்கு இடையே நமது கல்வி அமைச்சர் வரை இருந்திருக்கிறார் என்று குறிப்பிட்டார். பல்வேறு பணிகள் இருந்தாலும் நம்முடைய கல்லூரியுடைய வெள்ளி விழாவில் காலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மற்ற பெருமையும் மகிழ்ச்சியும் சிறப்பு கொள்கிறேன். அதற்கு காரணம் ஆயிரம் பணிகள் எங்களுக்கு இருந்தாலும் அடிப்படை கல்வியை, மருத்துவத்தை, சுகாதாரத்தை, சீர்திருத்தத்தை, நாகரிகத்தை ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் கற்றுத்தந்த பெரும் பங்கு கிறிஸ்துவ சமுதாயத்திற்கு உண்டு என்பதை இந்த நாடறியும், நாடும் அறிவேன். அந்த வகையில் ஒரு மகிழ்வான திருவிழாவில் கலந்து கொள்வதுதான் எனக்கு கிடைத்திருக்கிற பெருமையும் சிறப்பும். நிகழ்ச்சிக்கு வந்தவுடன் நிகழ்ச்சியினுடைய வரவேற்பாளர்கள் ஒருங்கிணைந்து நடத்தி காட்டிய காட்சி எந்த கல்லூரிக்கும் இல்லாத பெருமை பேட்ரிஷியன் கலை அறிவியல் கல்லூரி உண்டு என்பதை நான் நன்கு அறிந்தேன். வருகிறது இறங்கிய போது அன்போடு வெள்ளாடை அணிவித்து வரவேற்றார்கள். 25வது ஆண்டு விழாவை குறிப்பிடக்கூடிய வகையில் அந்த எம்பளம், அந்த சின்னத்தோடு சிறு வயது முதல் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்கிற நான் எனக்கு ஆடை அணிவிக்கிற பொழுது, மாலை அணிவிக்கிற போது ஒரு சில வினாடிகளில் என் தோள்களில் இருந்து அதை அகற்றுவேன். காரணம், மரியாதை செய்து வரவேற்றிருக்கிறார்கள். பலரும் அந்த பட்டாடை, பொன்னாடை, மாலை இல்லாத நேரத்தில் சிறிது நேரம் கூடுதலாக கூட அந்த பட்டாடை, பொன்னாடை, கதராடை, மாலை என் கழுத்தில் இருக்கக்கூடாது என்பதற்கு சில வினாடிகள் அகற்றுவேன். புகைப்படம் மற்ற நிலப்படம் எடுத்ததற்கு பிறகு. ஆனால் இன்றைக்கு நமது கல்லூரி எனக்கு ஒரு புதிய படிப்படையை தந்தது. அதற்கு காரணம் அன்பு சகோதரர்கள் எனக்கு அணிவித்த அந்த வெள்ளுடை ஆடையை ஒரு 15 நிமிடம் போட்டுக் கொண்டு நிற்கிற பெரும் பாக்கியம் இந்த கலை அறிவியல் கல்லூரி எனக்கு தந்தது. வாழ்வில் ஒரு புதுமை. சரி, புறப்படலாம் நிகழ்ச்சிக்கு என்று வந்தபோது பாரம்பரிய கலாச்சாரத்தோடு 5-6 பேராசிரியர்கள் மக்கள் மஞ்சளும் குங்குமமும் கலந்த நிலையில் வெற்றிலைக்கு மேலே
பார்க்கும் இடமெல்லாம் எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் வேஷ்டி அணிந்திருந்தார்கள். இது புதிய கலாச்சாரத்தை பாட்ரிஷியன் கலை அறிவியல் கல்லூரி வெள்ளி விழாவில் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறது. எனவே பல்வேறு பெருமையோடு சிறப்போடு இசை வாத்தியத்தோடு வருகை தந்து அரங்கத்தில் அமர்ந்தால் அற்புதமான கலை நிகழ்ச்சி, கலை நாட்டிய வரவேற்பு. வருக வருக என்று வரவேற்பதோடு மட்டுமல்லாமல் வரவேற்பதில் ஒரு புதிய நடனத்தை, கலாச்சார நடனத்தை, வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டுமையானால் வாருங்கள் எங்கள் பாட்ரிஷியன் கலை அறிவியல் கல்லூரிக்கு என்று இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் உணர்த்தக்கூடிய வகையில் பல்வேறு சமூகம் சார்ந்த, மாநிலம் சார்ந்த, மொழி சார்ந்த, கலாச்சாரம் சார்ந்த அந்த கலை நிகழ்ச்சி, கலை நாட்டிய வரவேற்பு எங்களை வியப்பில் ஆக்கியது. ஆக எந்த வகையில் பார்த்தாலும் நாங்கள் கலந்து கொண்ட கல்லூரிகளில் மிக சிறப்பான வரவேற்பை, உற்சாகத்தை, வெள்ளி விழாவை கொண்டாடுவதில் சிறப்பு மிகுந்த கல்லூரி பாட்ரிஷியன் கலை அறிவியல் கல்லூரி என்பதை மனதார பாராட்ட, வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். Subscribe to Walgan Television. Please subscribe Walgan Television.